ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ആറാവത് സ്കന്ധം. ആറാവത് സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരமான ஏழாவது அத்தியாயம். வியாசருக்கும் ஜனமேஜயனுக்கு கதை சொல்றார். அதனால வியாச உவாச்ச. ஒன்னாவது ஸ்லோகம். அததம் பதிதம் திருஷ்ட்வா விஷ்ணுர்விஷ்ணுபுரீம் யயோ மனசா சங்கமானஸ்து தஸ்ய ஹத்யாகிருதம் பயம். விருத்ராசுரன் கீழே விழுந்ததை பார்த்த விஷ்ணு அவனை கொன்னதால வந்து சேர்ந்த பயம் காரணமாகிட்டு யோசனை பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு போனார். ஸ்லோகம் 2. இந்திரோபிபயசந்திரஸ்தோ யயாவிந்திரபுரீம் ததா முனயோ பயசம்வேக்னா ஹ்யபவன் நிஹதே ரிபௌ. இந்திரனும் பயந்து வரச்சுண்டு இந்திரபுரிக்கு போனார். ഋഷികളും ശത്രു കൊല്ലപ്പെട്ടതാല ഭയന്നു പോയിട്ട. മൂന്നാമത് ശ്ലോകം. കിമസ്മാഭികൃതം പാപം യദസൗ വഞ്ചിത കില മുനിശബ്ദോ വൃദാജാത സുരേഷസ്യ ജ സംഗമാത്. മുനികളെല്ലാം കൂടിച്ചേർന്ന് പേശിന. നമ്മൾ പാപമല്ലവാ ചെഞ്ചു കൂട്ടിനോ, ഇവനെ നമ്മൾ ഏമാത്തിട്ടോമേ, அந்த தேவேந்திரனோடு கூடி செட்டு சேர்ந்துண்டு. முனி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கே அர்த்தமில்லாம எடுத்துப்போ. நாலாவது ஸ்லோகம். அஸ்மாகம் வஜனாத்ருத்ரோ விஸ்வாசமகமத் கில விஸ்வாசகாதின சங்காத்வயம் விஸ்வாசகாதகா. നമ്മളോട് വാക്ക് കേട്ടിട്ടാക്കുമേ വൃത്രൻ നമ്പിനത്. നമ്പിക്കൈ ദ്രോഹം ചെയ്യറവനോട് കൂടി സെറ്റ് ചേർന്നിട്ട് നമ്മളും നമ്പിക്കൈ ദ്രോഹം പണിട്ടോ. അഞ്ചാവത് ശ്ലോകം. ദിഗിയം മമദാ പാപമലമേവ മനർത്ഥകൃത് യദസ്മാഭിചലം കൃത്വാ ശബദൈർവഞ്ചിതോസുര. எந்தளவுக்கு கீழ்த்தரமானதாக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த மமதா பந்தம். பாபத்துக்கு காரணமாயிருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் பலவிதமான பிரச்சனைகளை வருத்தி வைக்கிறது. நம்ம பொய் சபதம் செஞ்சு அந்த அசுரனை ஏமாத்திட்டோம். ஆறாவது ஸ்லோகம். மந்திரகிருத் புத்திதாதாஜ பிரேரக பாபகாரிணாம் பாபபாக்ஸ பவேன் நூனம் பட்சகர்த்தா ததைவ ச. பாபகர்மங்கள் செய்யறவாளோடு கூடி சேர்ந்து அந்த பாபகர்மம் செய்யறவாளுக்கான புத்தி உபதேசிச்சு இப்படியெல்லாம் செய்யற கர்மங்களை பிரேரணை பண்றதும் அதே மாதிரி அவா கூட செட்டு சேரறதும் எல்லாம் பாபம் செய்யறது தான். ஏழாவது ஸ்லோகம். விஷ்ணுநாவி கிருதம் பாபம் யத் சகாயமவாப்தவான் வஜ்ரே பிரவிஷ்யேனாசௌ பாதித சத்வமூர்த்தினா. சத்குணம் மட்டும் இருக்கிற விஷ்ணு கூடியும் பாபம் செஞ்சிட்டாரே. வஜ்ராயுதத்துக்குள்ள அதிசூக்ஷ்மமாக ஏறி உட்கார்ந்து
அந்த தேவேந்திரனை ஹெல்ப் பண்ணி அந்த விருத்ராசுரனை இல்லாம பண்றதுக்கு விஷ்ணு கூடியும் உடந்தையாயிருந்து பாபம் செஞ்சிட்டார். 8வது ஸ்லோகம். நூனம் ஸ்வார்த்தபர பிராணி ந பாபாத்ராசமஸ்னுதே ஹரிணா ஹரிசங்கேன சர்வதா துஷ்கிருதம் கிருதம். ஸ்வார்த்த தால்பரியம் இருக்கிறவனுக்கு பாபம் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட பயம் உண்டாகாது. செல்ஃபிஷா இருக்கிறவாளுக்கு பாபம் அப்படிங்கிற பயம் இருக்காது. இந்திரனோடு கூடி சேர்ந்து விஷ்ணுவும் துஷ்பிரவൃத்தியாக்கும் செஞ்சது இப்படின்னு எல்லாம் அந்த முனிகள் பேசின்னு இருந்தா. 9வது ஸ்லோகம். द्वावेव स्तपदार्थानां द्वावेव निधनं गदौ प्रथमश्चतुरीयश्च यौ त्रिलोक्यां तु दुर्लभौ. புருஷார்த்தங்களில் இனி 2 மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதானது அர்த்தார்த்தமும் காமார்த்தமும் மட்டும்தான் இனி உள்ளது. தர்மமும் மோட்சமும் போயிடுத்து. முதல்ல இருக்கிற தர்மார்த்தம், கடைசியில இருக்கிற மோட்சார்த்தம், அது ரெண்டும் திரிலோகத்திலையும் ரொம்ப ரொம்ப கிடைக்கிறதுக்கு கடினமான விஷயங்கள் ஆக்கும். இப்ப செஞ்சு கூட்டின பிரவൃத்தியினால தர்மார்த்தமும் மோட்சார்த்தமும் இல்லாம ஆயிடுத்து. 10வது ஸ்லோகம். அர்த்த காமௌ பிரசஸ்தௌ தௌ சர்வேஷாம் சம்மதௌ பிரியௌ தர்மா தர்மேதி வாக்வாதோ தம்போயம் மகதாமபி. ஃபேமஸான அர்த்தார்த்தமும் காமார்த்தவுமாக்கும் இப்போ எல்லாருக்கும் சம்மதமானதும் பிரியமானதும். தர்ம அதர்மங்களை சம்பந்திச்ச பேச்சுவார்த்தை அது மகான்மார்களுக்கு கூடியும் பகிட்ட எடுத்து காட்டுறதுக்காயிட்டு ஒரு விஷயமாயிட்டு மட்டுமே இருக்கு. 11வது ஸ்லோகம். முனயோபிமனஸ்தாபமேவம் கிருத்வா புனః புனः ஜக்முஸ்வானாஶ்ரமானேவ விமனஸ்கா ஹதோத்யமா. ரிஷிகள் மறுபடியும் மறுபடியும் இப்படி மனஸ்தாபப்பட்டு அவளோடு தேஜஸ் இழந்து அவளோட ஆசிரமங்களுக்கு அவ திரும்பி போன. பாபம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு அவளுக்கு ரொம்ப இருந்துடுத்து. 12வது ஸ்லோகம். துஷ்ட்வாது நிஹதம் ஸ்ருத்வா புத்ரமிந்திரேண பாரத ருரோத துக்க சந்தப்தோ நிர்வேதமகமத் புனா. தன்னோட புத்திரனை தேவேந்திரன் கொன்னுட்டான் அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுண்ட தொஷ்டா துக்கம் தாங்க முடியாதக்கு சங்கடப்பட்டு விரக்தி பாவம் வந்து சேர்ந்துடுத்து. 13வது ஸ்லோகம். யத்ராசௌ பதிதஸ்தத்ர கத்வா வீக்ஷ்ய ததாகதம் சம்ஸ்காரம் காரயாமாஸ விதிவத் பாரலௌகிகம். புத்திரன் கீழே விழுந்து கிடக்கிற இடத்துக்கு போனார் தொஷ்டா. എന്നിട്ട് அங்க போய் புத்திரனை பார்த்தார். அதுக்கப்புறமா என்ன செய்யணுமோ அப்படி செஞ்சு அந்த சம்ஸ்காராதி கர்மங்கள் எல்லாம் செஞ்சார். 14வது ஸ்லோகம். ஸ்நாத்வாஸ்ய சலிலம் தத்வா கிருத்வா
ത്വാ ചൈവൗർധ്വദൈഹികം ശശാവേന്ദ്രം സശോകാർത്ത പാപിഷ്ടം മിത്രഘാതകം. കുളിച്ച് അവര് ഇറந்துപോன പുത്രനുക്ക് உதகம் கொடுத்தார். அதுக்கப்புறமா சேஷக்கிரியைகளெல்லாம் செஞ்சார். மித்ர துரோகியும் பாபியுமான இந்திரனை சங்கடத்தோடு கூடிட்டு இப்படி சபிக்கவும் செஞ்சார். 15வது ஸ்லோகம். யதா மே நிஹத புத்ர பிரலோபிய சபதைர்பிருஷம் ததேந்திரோபி மஹத்துக்கம் பிராப்னோதி விதி நிர்மிதம். எப்படியாக்குமோ என்னோட புத்திரனை சபதம் செஞ்சு பலவிதமா அட்ராக்ட் பண்ணி கொன்னது. அதே மாதிரி இந்திரனும் விதியில சொல்லப்பட்ட மகாதுக்கம் அனுபவிக்கிறதுக்கு சிச்சுவேஷன் உண்டாகட்டும். 16வது ஸ்லோகம். இதி ஷப்த்வா சுரேஷானம் த்வஷ்டா தாபசமன்னித மேரோஷிகரமாஸ்தாய தபஸ்தேபே சுதுஷ்கரம். இப்படி இந்திரனை சபிச்சுட்டு சங்கடத்தோடு கூடிட்டு தொஷ்டாவு மேரு பர்வதத்துல எத்தி அங்க ரொம்ப கடினமான தபசில முழுகினார். திரிசிரசு அப்படிங்கிற புத்திரன், அதே மாதிரி இப்போ இதா விருத்ரன் அப்படிங்கிற புத்திரன், 2 புத்திரர்களை இந்த இந்திரன் காரணம் பறிகொடுத்த தொஷ்டா. இந்திரனை சபிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கடினமான தபசு செய்யறதுக்கு மேரு பர்வதத்துக்கு வந்து சேர்ந்து கடினமான தபசுல முழுகினார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜனமேஜயன் கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு. அதனால ஜனமேஜய உவாஜா, ஜனமேஜயன் வியாசர்கிட்ட தன்னோட டவுட்டை கேட்கிறார். 17வது ஸ்லோகம். ஹத்வா த்வாஷ்ட்ரம் சுரேஷோத காமவஸ்தாமவாப்தவான் சுகம் வா துக்கமேவாக்ரே தன்மே ப்ரூஹி பிதாமஹ. விருத்ராசுரனை கொன்ன தேவேந்திரனோடு ஸ்திதி அதுக்கப்புறம் எப்படி இருந்தது? சுகமா இருந்தானா, அப்படி இல்லைனா துக்கிச்சானா? பிதாமகா அத எங்கிட்ட சொல்லி தருங்கோ. அதுக்கு வியாசர் பதில் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 18வது ஸ்லோகம். கிம் ப்ரிச்சசி மகாபாகா சந்தேஹ கீத்ரிஷஸ்தவ அவஷ்யமேவ போக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம். சிரேஷ்டனானவனே ஜனமேஜயா, இதுல என்னவாக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு டவுட்டு? சுபமானாலும் அசுபமானாலும் செஞ்ச கர்மத்தோட பலம் அப்படிங்கிறது அனுபவிச்சுதான் தீரணும். 19வது ஸ்லோகம். பலிஷ்டைர் துர்பலைர்வாபி ஸ்வல்பம் வா பகுவா கிருதம் சர்வதைவ ஹி போக்தவ்யம் சதேவாசுரமானுஷைஹி. பலவான்மார்களானாலும் பலமில்லாதவாளானாலும் செஞ்ச கர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கமாயிட்டு அந்த பலத்தை அனுபவிச்சுதான் தீரணும். அதுல தேவன் அப்படின்னோ மனுஷன் அப்படின்னோ அசுரன் அப்படின்னோ பேதம் இல்லை. எப்படி ஆனாலும் கர்மபலனை அனுபவிச்சுதான் தீரணும். ஒரு ஆக்ஷன் இருந்தா ஒரு ரியாக்ஷன் மஸ்ட் ஆயிட்டும் உண்டாகும்.
20வது ஸ்லோகம். சாக்ராயேத்தம் மதிர்தத்தா ஹரிணா விருத்ரகாதினே பிரவிஷ்டோதபவிம் விஷ்ணு சகாய பிரத்யபத்யத. விருத்ரனை கொன்ன இந்திரன் அந்த இந்திரனுக்கு புத்தி உபதேசிச்சது விஷ்ணுவாக்கும். வஜ்ராயுதத்தில் ஏறி உக்காந்துண்டு ஹெல்ப் செஞ்சதும் அந்த விஷ்ணு தான்.